பேட்டி காணக்குள்ள பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போற அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஸ்கூல் பேக்கை தோல்ல போட்டுட்டு போனா அவங்களுக்கு முதுகு நோவு தான், இடுப்பு நோவு தான். ஸ்கூல்ல எல்லாம் இப்ப மாடி கட்டடங்கள் இருக்கு, மாடி கட்டடங்கள்ல ஏற எல்லாம் இருக்கா, ஏறினா கால் நோவு, ஏறினா விளக்குது பிள்ளைகளுக்கு. சரி, அதே மாதிரி வீட்டுகள்ல சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு, ஒரு மடுவை வெட்டுறதுக்கு அல்லது வீடு கட்டுறாங்க, கல்லு மண் உணர்ந்திருக்கு, அதை கொஞ்சம் தூக்கி செய்தா பிள்ளைகளுக்கு கடும் விளக்குது. வயசான வீட்டு இருக்கிற 60 வயசு 55 வயசு ஆக்களுக்கு செய்யறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொல்ற ஓஎல் ஏழு படிக்கிற பிள்ளைகள் நான் சொல்ற நிலைமை அவங்களுக்கு எல்லாம் வந்து செய்யலா, மூச்சு வாங்குது. அப்ப இது வந்து ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன். இது வந்து எல்லாரும் விளங்கணும். இப்ப நாம கடைசியில நல்ல நிலைக்கு உருவாக்கி, நல்ல ஒரு கல்விமான பிள்ளைகளை நல்ல நிலைக்கு உருவாக்கி அவங்க இள வயதுல மரணிக்கிறது. இப்ப 16 வயசுல சீனி, 18 வயசுல திடீர் மரணம், 35 வயசுல கேன்சர், சரியானே, 38 வயசுல ஹார்ட் அட்டாக். அப்ப இதெல்லாம் பாக்குற டைம்ல வந்து இப்ப இது அப்ப நாம மெனக்கட்டு கட்டின கட்டடம் வந்து இடையில கலப்ஸ் ஆகுறா. 40 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த பில்டிங் இருக்கணும்னு சொல்லி தான் நாம அதை கட்டுறோம். அப்ப அப்படி அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிங்க. கடைசியில வந்து அந்த குடும்பங்கள் மெரி பண்ணி ஒரு குடும்பமாகி போது நாம திடீர் மரணமானா அந்த எல்லாம் வந்து அவருக்கு இடையில கைவிடப்பட்ட நிலைக்கு வரும். ஆகவே நாங்க வந்து அதுல நாங்க பிறந்த பாக்குற டைம்ல இந்த 2 விஷயம் தான், ஆரோக்கியமற்ற உணவு முறை. நம்ம காலத்துல சாப்பிட்டு அந்த மாணவர்கள் இருக்கிற டைம்ல சாப்பிட்ட உணவுக்கும் இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் என்ன உணவு சாப்பிடுது பாருங்க, 2 கம்பேர் பண்ணி அதுல லீஃப்லெட் ஒன்னு தெரிஞ்சு அன்றும் இன்றும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்குறது நாளைய ஃபங்க்ஷன். அப்ப அன்று நாம என்ன சாப்பிட்டோம், இன்று இந்த பிள்ளைல என்ன சாப்பிடுது, அன்று நாம ஸ்கூலுக்கு எப்படி போனோம், நடந்து போனது, அப்படி இப்ப அந்த பிள்ளைல எப்படி போய் இறங்குது, இந்த 2 லிஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப உண்மையா வந்து அதான் தெரியாத காரணம். இதை நாம மாற்றி அமைக்கலன்னு சொல்லிச்சுன்னா கடைசியில நாம கடும் கவலைப்படுவோம். எல்லா வீட்டுகள்லையும் வந்து வயசான ஆட்கள் வந்து மிஞ்சுறாங்க, அந்த வாழ வேண்டிய டீம் எல்லாம் வந்து மரணிக்குது.